10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 10வது கணக்கு பார்க்குறோம். எஃப் டிஃபைன் ஃப்ரம் -5, 9 க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. டென்ஸ் டு ஆர் என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1 எந்த இடைவெளியில் -5 ≤ x <2 5x² - 1ங்கிற என்ன சார்பானது 2 ≤ x <6 3x - 4 6 ≤ x < 9 என வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றை காண்க. ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்குது. இதை கணக்கிடுறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எஃப் ஆஃப் எக்ஸை எழுதிடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1 -5 ≤ x <2 எந்த இடைவெளியிலன்னு பார்க்கணும். அதாவது -5 ≤ x <2 அப்படிங்கிற இடைவெளியில் வரக்கூடிய மதிப்புகள் என்னென்ன. அப்போ x ஈக்குவல் டு -5 ≤ xங்கிறதுனால -5 இந்த இடத்துல வரும். இப்போ -5லேருந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். -5 -4 -3 -2 அடுத்து -1 0 + 1 இந்த எண்களில் இந்த இடைவெளியில் நமக்கு இருக்கும். 2 வராது, ஏன்னா <2ன்னு கொடுத்ததுனால. அடுத்த மதிப்பு 5x² - 1 இது கொடுத்துருக்குறாங்க. இடைவெளி என்ன 2 ≤ x <6 which implies 2க்கு சமமாக இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு 2 3 4 5 <6ங்கிறதுனால 6 வராது, 5ஓட நிப்பாட்டிடுறோம். அடுத்த சார்பு 3x - 4 என்ன இடைவெளி 6 ≤ x < 9 எனும் பொழுது இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்புகளை எழுதிடுறோம். 6 ≤ x < 9ங்கிறனால 6 வரும் 9 வரும். இப்போ இடைப்பட்ட மதிப்பு 6 7 8 9 ஆகிய எண்கள் இந்த இடைவெளியில் நமக்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 இதனுடைய மதிப்பு கணக்கிட போகிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்ன, எஃப் ஆஃப் -3 தெரியணும். எஃப் ஆஃப் -3 தெரியணும் அப்படின்னா எஃப் ஆஃப் -3ங்கிறது எந்த இடைவெளியில் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1ங்கிற இடைவெளியில் இருக்குது. அப்போ அந்த சார்பை எடுத்து எழுதிடுறோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு பிரதியிட்டு மதிப்பு கணக்கிட போகிறோம். -3 6 × -3 + 1 6 × -3 அப்படிங்கிறப்ப ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 6 3s are 18 + 1 ஒரு எண்ணு கூட்டலில் இருக்குது, ஒரு எண்ணு கழித்தலில் இருக்குங்கிறப்ப நம்பரை மைனஸ் பண்ணணும். 18 - 1 17 பெரிய நம்பருக்குள்ள குறிய கொடுப்போம். அப்போ பெரிய நம்பர் 18ங்கிறதுனால 18க்கு மைனஸ் குறி இருக்குது. மதிப்பெண்ணை -17. எஃப் ஆஃப் 2 which implies 2 அப்படிங்கிற எண்ணானது எந்த இடைவெளியில் நமக்கு இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² - 1. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடணும், 2ன்னு பிரதியிடணும். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 5 எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 2ன்னு கொடுக்குறோம். இங்கே x² இருக்கிறதுனால 2² - 1 இதை சுருக்கணும். 5 2² 2 வர்க்கப்படுத்துகிறோம் 4 -1 5 எத்தனை 20 -1 20 - 1 மதிப்பெண்ண 19. therefore என்ன கணக்கிட போகிறோம், எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 ரெண்டையும் என்ன செய்கிறோம் கூட்டிடுறோம். அப்போ -17 ப்ளஸ் 19 ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்குங்கிறப்ப நம்பரை மைனஸ் பண்ணுறோம். 19 - 17 என்ன 2 என்ன 2 வரும், பெரிய எண்ணு குறிய கொடுப்போம். மதிப்பெண்ணை +2. எஃப் ஆஃப் 7 which implies அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 4. இப்போ இந்த இடைவெளியில் எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு பிரதியிட போகிறோம். 3 × 7 - 4
மூவேழு 21, 21 மைனஸ் 4 அப்படிங்கிறப்ப மதிப்பெண்ண 17. எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் 1 அப்படிங்கிற எண்ணானது 6x ப்ளஸ் 1ங்கிற இடைவெளியில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிட போகிறோம்? 1ன்னு பிரதியிட போகிறோம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 6 பெருக்கல் 1 ப்ளஸ் 1, 6 பெருக்கல் 1 6, 6 ப்ளஸ் 1ஓட மதிப்பு 7. தேர்ஃபோர் இறுதியாக நம்ம எழுத வேண்டியது என்ன? எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7ஓட மதிப்பு என்ன? 17 மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு 7. 17 மைனஸ் 7 மதிப்பெண்ண 10. இது முடிஞ்சது. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன். மூன்றாவது சப்டிவிஷனில் என்ன கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 இதனுடைய மதிப்பெண்ணான்னு கணக்கிடணும். அப்போ இந்த மதிப்பை கணக்கிடுறதுக்கு முன்னாடி நமக்கு எதுக்கெல்லாம் மதிப்பு தெரியணும்? எஃப் ஆஃப் 4க்கு என்ன மதிப்புன்னு தெரியணும், எஃப் ஆஃப் 8க்கு என்ன மதிப்புங்கிறது தெரியணும். அப்போ முதல்ல எஃப் ஆஃப் 4 கணக்கிடுறோம். 4 அப்படிங்கிற எண்ணானது எந்த இடைவெளியில் இருக்கோ அந்த இடைவெளியை எடுத்து எழுதிடுறோம். 5x² மைனஸ் 1ங்கிற இடைவெளியில் 4ங்கிற எண் இருக்குது. அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு பிரதியிடுறோம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 5 பெருக்கல் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. 5 4 ஸ்கொயர் 4 வர்க்கப்படுத்துகிறோம். 4 பெருக்கல் 4 16 மைனஸ் 1. 5 இன்ட்டு 16 80. 80 மைனஸ் 1ஓட மதிப்பெண்ண 79. இது எழுதிட்டோம். அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன? எஃப் ஆஃப் 8. 8 அப்படிங்கிற எண் எந்த இடைவெளியில் இருக்குது அந்த இடைவெளி எழுதிடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இடைவெளி? 3x மைனஸ் 4. ஸோ அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 8ன்னு பிரதியிட போகிறேன். எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 3 பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக என்ன? 8 மைனஸ் 4. 3 24 மைனஸ் 4 மதிப்பெண்ண 20. இதை எழுதிட்டோம். இப்போ கணக்கிட வேண்டியது என்ன? தேர்ஃபோர் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 2. எஃப் ஆஃப் 4ஓட மதிப்பு 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8ஓட மதிப்பு 20. 2ஐயும் 79ஐயும் பெருக்கிறோம். ஸோ 158 ப்ளஸ் 20. அப்போ இதனுடைய கூடுதல் என்ன? 158 ப்ளஸ் 20 178. மூன்றாவது சப்டிவிஷன் முடிஞ்சது. அடுத்து நான்காவது சப்டிவிஷனில் என்ன கணக்கிடணுமோ அதை எழுதிடலாம். நான்காவது சப்டிவிஷனில் என்ன கணக்கிட போகிறோம்? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 இதனுடைய மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். இப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் மதிப்பு கணக்கிடுறோம். அதை கணக்கிட்டுட்டு இதில் பிரதியிடுறோம். ஃபஸ்ட்டு ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் 2. எஃப் ஆஃப் மைனஸ் 2 கணக்கிடுறோம்னா -2 அப்படிங்கிற எண்ணானது எந்த இடைவெளியில் நமக்கு இருக்கும் அந்த சமன்பாடு எழுதிடுறோம். -2ங்கிற எண் என்ன இடைவெளியில் இருக்குது? 6x ப்ளஸ் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடுறோம்? -2ன்னு கொடுக்குறோம். 6 இன்ட்டு -2 ப்ளஸ் 1. 6 பெருக்கல் -2 என்னது? -12 ப்ளஸ் 1. அப்போ மதிப்பெண்ண -11. அடுத்து தெரிய வேண்டியது எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6. ஸோ எஃப் ஆஃப் 6 என்பது எந்த இடைவெளியில் இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4 அப்படிங்கிற இடைவெளியில் 6 அப்படிங்கிற எண் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு கொடுக்குறப்ப எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 6 மைனஸ் 4. 3 18. 18 மைனஸ் 4ஓட மதிப்பெண்ண 14. தேர்ஃபோர் இறுதியாக எழுத வேண்டியது அடுத்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் மைனஸ் 2. எஃப் ஆஃப் 4க்கும் எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கும் ஏற்கனவே நம்ம மதிப்புகள் கணக்கிட்டுட்டோம். அதனால் திரும்ப அதை போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கணக்கிட வேண்டிய மதிப்பை எடுத்து எழுதிடுறோம். 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 மதிப்பு கணக்கிடணும். 2 எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட மதிப்பு என்ன? -11 மைனஸ் எஃப் ஆஃப் 6ஓட மதிப்பு 14 பை எஃப் ஆஃப் 4ஓட மதிப்பு 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு என்ன? -11.
2 பெருக்கல் மைனஸ் 11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 11 என்ன 22 மைனஸ் 14 பை 79 அப்படியே எழுதிடுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மைனஸ் 11. நியூமரேட்டரில் ரெண்டுமே மைனஸ் குறியில் இருக்குது. அப்போ நம்பர் என்ன செய்யலாம் கூட்டிடலாம். 22 14 கூட்டுறப்ப நமக்கு என்ன மதிப்பு 36. ரெண்டுமே மைனஸ் குறியில் இருக்கிறதுனால என்ன எழுதிடுறோம் மைனஸ் 36. கீழே 9 மைனஸ் 1 8 7 மைனஸ் 1 6. ரெண்டையும் வாய்ப்பாட்டால் எந்த வாய்ப்பாட்டால் வகுக்கலாம் 4வது வாய்ப்பாட்டால் பொதுவாக வகுப்படுது. 9 4 36 1 4 4 மீதி 2 28 7 4 28. ஸோ மதிப்பெண்ண மைனஸ் 9/17 அப்படிங்கிறது தேவையான மதிப்பு. தேங்க்யூ.